ஓகே. ஸோ டாலர் ஹேஷ்னா என்னன்னு நம்ம பார்த்தோம், ரைட்? லைக் ஐ சொல்லியிருந்தேன், பட் வி நெவர் சி. டாலர் ஹேஷ்னா நம்பர் ஆஃப் பேராமீட்டர் அந்த ஸ்கிரிப்ட் வந்து எடுக்க போகுது, எத்தனை பேராமீட்டர்ஸ் எடுக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கறதுக்காக வி யூஸ். இங்க நான் என்ன கொடுக்குறேன்னா $1 கொடுத்துருக்கேன். இட் மீன்ஸ் இந்த ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் ஒரு லைக் ஐ மீன் இட் வில் டேக் ஒன்லி ஒன் பேராமீட்டர்ஸ். இட் மீன்ஸ் ஆர்கியூமெண்ட் ஒன்று எடுத்துக்கும். ஸோ $1 நம்ம ஸ்கிரிப்ட் ரன் பண்ணும்போது ஆர்கியூமெண்ட்டோட சேர்த்து பாஸ் பண்ணும்போது இட் வில் நோ. சி, இஃப் ஐ கோ ஹியர், ஐ டேக் தி ஸ்கிரிப்ட். will be 22, right? 23.sh. We save this file. ஓகே, இப்போ இந்த ஃபைலை நான் ரன் பண்ணேன்னா ஐ டென்ட் கெட் எனி அவுட்புட். ஏன்னா இட் ரிக்வயர்ஸ் ஃபைல் நேம். ஸோ ஒரு ஆர்குமெண்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ இஃப் ஐ வாண்டட் டு ரன் ரைட், ஒரு ஃபைல் நேம் கொடுக்குறேன்னா ஐ கேன் கிவ் 22.sh கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்குமெண்ட்டாக இந்த ஃபைலை நான் பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணும்போது இட்ஸ் நாட் டேக்கிங் இட்டா. ஓகே, ஸோ ஐ ரைட் அன் எம்டி ஃபைல். டச் எம்டின்னு ஒரு ஃபைல் எழுதுறேன். What is taking? ஓகே, இங்க என்ன கொடுக்குறேன், நான் ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்றேனான்னு பார்க்குறேன். சி, இங்க $hash நாட் ஈக்குவல் டு 0. நம்ம இங்க இன்டர்வியூ இதுல வி சா தட் ரைட். $hashன்றது நம்பர் ஆஃப் பொசிஷனல் பேராமீட்டர்ஸ். ஸோ கம்ப்ளீட்டா எத்தனை இந்த ஸ்கிரிப்ட் வந்து எடுத்துக்குதுன்ட்டு இஃப் யூ வாண்ட் டு நோனா $hash கொடுத்தீங்கன்னா இட் வில் பிரிண்ட். நம்ம இங்க செக் பண்றோம் எதனா ஆர்கியூமெண்ட் வந்து பாஸ் பண்றது இருக்கா இல்லையா, எத்தனை இருக்குன்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல செக் பண்றோம். ஸோ கொடுத்தோன்னா செக் பண்ணோம். அப்படி இல்லைன்னா இது யூசேஜ் இல்லைன்னு சொல்லி இது கொடுக்குது. இந்த $0ன்றது உங்களுக்கு இட் வில் பிரிண்ட் த நேம் ஆஃப் த ஸ்கிரிப்ட். சி, இஃப் ஐ பாஸ் நத்திங், ரைட், எதுவுமே பண்ணலன்னா ஃபைல் நேம் இந்த 23.sh அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. பாருங்க, 23.h ஃபைல் நேம் பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த ஸ்கிரிப்டோட லைக் யூசேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, எத்தனை பேராமீட்டர்ஸ் நம்ம பாஸ் பண்றோம், எங்கெல்லாம் அந்த பேராமீட்டரை யூஸ் பண்றோம்ட்டு சொல்லி செக் பண்றதுக்கு வில் யூசிங் $symbol. $1 இந்த $hash செக் பண்ணி நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்றோமா இல்லையான்னு செக் பண்றோம். ஸோ ஐ எம் பாசிங் திஸ் ஆர்குமெண்ட், தென் இந்த கண்டிஷன் பாஸ் ஆகுது. தென் இங்க வரும்போது இட் வில் செக் இந்த ஃபைல் நேம் இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ இஃப் ஐ கிவ், நம்ம எம்டி கொடுத்ததுனால அந்த ஃபைல் இருக்கு. சப்போஸ் ஐ கிவிங் லைக் DevOps 1 2, இந்த ஃபைல் நம்ம கிட்ட இல்லை. ஸோ அதனால இந்த பிளாக் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது, ஃபைல் நாட் ஃபவுண்ட். நாட் ஈக்குவல் டு -f இந்த ஃபைல் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறோம். இட் மீன்ஸ் வை ஐம் சேயிங் திஸ் இயர்னா, எங்கெல்லாம் நம்ம ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணுறோம்னு சொல்லி எழுதுறதுக்கு தான் வில் பி யூசிங் திஸ். ஓகே, இதுல டவுட் இருக்கா உங்களுக்கு? இட் மீன்ஸ் நம்ம ஃபங்க்ஷன் எழுதும்போது இது வரைக்கும் நம்ம டைரக்டா நம்ம ஸ்கிரிப்ட் ரன் பண்ணும்போது இப்படிதான் ரன் பண்ணுவோம், கரெக்டா? இப்போ என்ன பண்ணலாம்னா, ஐம் ஜஸ்ட் யூசிங் ஒன், லைக் எப்படி சொல்றது, ஒரு பேராமீட்டர் இதோட சேர்த்து நான் செக் பண்றேன். ஸோ இதை இன்னொரு வாட்டி எப்படி எழுதலாம்னா, நீங்க ஒரு சர்வீஸ் செக் பண்றதுக்கு கூட நீங்க எழுதலாம். லைக் இட் மீன்ஸ் ஐ வில் ரைட் லைக் ஹியர். ஃபர்ஸ்ட் இதை எடுத்துட்டு பேசிக்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஏன்னா ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்குறோமா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணிட்டு, தென் இங்க நான் வரும்போது என்ன பண்றேன்னா சர்வீஸை செக் பண்றேன். ஓகேவா? எப்படி செக் பண்ணலாம்? ஸோ யூசேஜ் நாட் ஃபைல் நேம், சர்வீஸ் நேம் கொடுத்துட்றேன். ஸோ இங்க வரும்போது இஃப் systemctl இஸ் ஆக்டிவ், இந்த ஃபைல் நேம் தான் சர்வீஸாக எடுத்துக்குது. ஸோ ஐ கேன் யூஸ் சர்வீஸ் நேம் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபைல் நேம். ஐ கேன் யூஸ் சர்வீஸ் நேம். தென் நீங்க இந்த கமாண்ட் யூஸ் பண்ணலாம் சரவணன்.
ஐஃபன் குவைட் யூஸ் பண்ணீங்கன்னா இட் ஒன்ட் பிரிண்ட். அதை நீங்கள் டிஸ்பிளே சப்போஸ் பண்ணணும்னா யூ கேன் யூஸ் இதே மாதிரி சர்வீஸ் நேம் இஸ் ரன்னிங் கொடுக்கலாம், கொடுத்துட்டு நீங்க பார்க்கலாம். ஸோ இதை நான் இப்படி பண்ணேன்னா நான் எந்த ஆர்குமெண்ட் இருக்குன்னு எந்த சர்வீஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஆக்டிவா இருந்தால் இது பிரிண்ட் ஆகும், எல்ஸ் இல்லைன்னா சிஸ்டம் இஸ் நாட் ரன்னிங், தென் யூ கேன் மேக் டு ரன். ஸோ எக்கோ ஸ்டார்டிங் சர்வீஸ் நேம், தென் அந்த சர்வீஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து சுடோ ஆக்சஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ மேக் ஷூர் தட் யூ ரன் இன் சுடோ யூசர். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறேன். VIR24 Richards. So before that, I'll install some Docker irka. Okay. Yeah. Then I'll make a system. Okay. So இந்த ஸ்கிரிப்ட் இப்போ நான் ரன் பண்றேன்னா ஒரு ஆர்குமெண்ட் கண்டிப்பா பாஸ் பண்ணணும். தப்பு பண்ணியிருக்கேன். மீன்ஸ் ஐ யூஸ்ட் இட் ட்வைஸ். ஓகே. ஒரு சர்வீஸ் நேம் யூஸ் பண்றது யூசேஜ் கமெண்ட் வந்து நீங்க இந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ணும்போது ஒரு சர்வீஸ் நேம் கொடுக்கணும்னு சொல்லி ஐ எம் நோட்டிஃபைங் இட். ஸோ இப்போ நான் கொடுக்கும்போது டாக்கர்னு ஒரு சர்வீஸ் கொடுக்குறேன். நம்ம பார்த்துறியோ நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். சி டாக்கர் இஸ் நாட் ரன்னிங், டாக்கர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி வி ஆர் மெசேஜிங். தென் இப்போ நம்ம சிஸ்டம் செக் பண்ணோம்னா இட் பிகேம் ஆக்டிவ். ஸோ நீங்க இது கூட இப்படி ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ இதை நீங்க ரன் பண்ணீங்கன்னா டேக் ஹியர் ஏன் உங்களால கிரெப் பண்ண முடியாதுன்னா இஃப் ஐ சி த ஸ்டேட்டஸ் ரைட் இட் பிகேம் இட் ஹேவ் சோ மெனி லைன்ஸ். ஸோ உங்களால கண்டிப்பா கிரெப் பண்ண முடியாது. ஓகேவா? நீங்க என்ன பண்ணலாம்னா ஏடபிள்யூகே கமாண்ட் இருக்குல்ல, ஏடபிள்யூகே கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் லைன் மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். எந்த லைன் நம்பர் பிரிண்ட் ஆகணுமோ இல்லை எந்த கண்டிஷன் பிரிண்ட் ஆகணுமோ எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா யூ கேன் டேக் திஸ். இந்த சிஸ்டம் ஆக்டிவ் இருக்குல்ல, ஆக்டிவ் செக் பண்ணிட்டு யூ கேன் யூஸ் திஸ் கமாண்ட். என்ன சர்வீஸோ அது கொடுத்துட்டு இது ரன் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்றதுக்கு யூ கேன் யூஸ் இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு கன்ஃபார்ம்னா யூ கேன் யூஸ் $0 எக்கோ $0 கொடுத்து உங்களுக்கு 1 பிரிண்ட் ஆயிடுச்சுன்னா இட் மீன்ஸ் தட் சாரி எக்கோ $, எக்கோ கொஸ்டின் மார்க் கொடுத்தீங்கன்னா இஃப் இட் இஸ் கம் 0னா இட் இஸ் ஆக்டிவ். சப்போஸ் அதுவும் வேணான்றீங்கன்னா இஃப் யூ வாண்ட் டு யூஸ் நார்மல் கமாண்ட்னா யூ கேன் ரீடைரக்ட் அவுட்புட். ஸோ ரீடைரக்ட் அவுட்புட் டு எதனா ஒரு ஃபைலுக்கு நீங்க ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். லைக் empty.door ஃபைலுக்கு யூ கேன் ரீடைரக்ட் த அவுட்புட். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு சி cat empty கொடுத்தீங்கன்னா யூ வில் கெட் ஆல் த டீடைல்ஸ் இந்த இட் செல்ஃப். இதுலேயே உங்களுக்கு இந்த என்னென்ன அவுட்புட் வந்திருக்கோ யூ கேன் மேக் இட். ஸோ யூ ஒன்ட் கெட் த எப்படி சொல்றது லாங் லைன்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஃபைல் இருக்கான்னு கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். The best way பார்த்தீங்கன்னா you can use this, then you can use one more if you can check dollar question mark equal to 0 equal to 0 then if குள்ள if எழுதலாம் நீங்க. ஓகேவா? if குள்ள if எழுதலாம். எழுதிட்டு யூ கேன் க்ளோஸ். இந்த if வந்து இங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும்.
சப்போஸ் இந்த எல்ஸே நம்ம போக தேவையில்ல. வி டோன்ட் வாண்ட் டு கோ டு எல்ஸ் இட் செல்ஃப். இந்த கண்டிஷன் செக் ஆகும். அப்படி இல்லைன்னா யூ கேன் கோ டைரக்ட்லி. ஓகேவா? இதே மாதிரி கூட நீங்க எழுதலாம். நீங்க கேஸ் ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்களா, அதுல கூட இதே மாதிரி எழுதலாம். ஓகேவா? ஓகே, தட்ஸ் த ஒன். நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் நான் என்னோட கொடுத்தனா எத்தனை வேர்ட்ஸ் இருக்குன்னு செக் பண்றது, வேர்ட் கவுண்ட். எத்தனை வேர்டு இருக்குன்ட்டு செக் பண்ற ஸ்கிரிப்ட் இது. யூ ட்ரை. இன்னொன்னு, இந்த ட்ராப் மட்டும் நான் லாஸ்ட்ல எடுக்கிறேன். இட் வில் கன்ஃபியூஸ். ஓகேவா? இந்த ட்ராப் மட்டும் ஐ கோ வித் த லாஸ்ட் கிளாஸ் ஆஃப் ஷெல் ஸ்கிரிப்டிங். ஓகேவா? நான் ஐ டோன்ட் வாண்ட் டு லைக் இன்டரப்ட் நவ். ஓகே, தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஷெல் ஸ்கிரிப்ட்ல வீணோ இங்கெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கலர் தெரியுதுல்ல. ஸோ இந்த கலர்லாம் எப்படி நம்ம கொண்டு வரலாம்? நம்ம ஷெல் ஸ்கிரிப்ட்ல போகும்போது ஹவு டு மேக் கலர் பார்த்தீங்கன்னா, யூ ஹவ் டு யூஸ் எக்கோ ஐஃபனி ஃபார் எனேபிள் பண்றோம். ஸோ என்ன எனேபிள் பண்றேன்னா, யூ வாண்ட் டு ஆட் ஏ கலர்னா, ஸோ பர்டிகுலரா இந்த கலர் நான் யூஸ் பண்ண போறேன். ரெட் ஆர் இந்த கலர் 31M பார்த்தீங்கன்னா ரெட். ஸோ இஃப் ஐ வாண்ட் டு யூஸ் ரெட், ரைட், I can use print. Let me remove that. இப்போ நான் என்னோட இதுல வந்து நான் ரெட் யூஸ் பண்றேன்னா, I think you can use like this. See that, right? I can able to see yellow world by taking entire take entire. I use let me come Wi-Fi then slash 0M. Okay. While my complete for a second, let me get that thing. Okay, I have to use like this format. Okay. So I know color of your message on the, if you use 31M, it will give red. So for green, you can use 32M. Okay. So நம்ம இங்க எங்கெல்லாம் யூஸ் பண்ண போறோமோ யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்மேட். ஸோ I'll take from here. Okay. ஒரு கலர் நம்ம யூஸ் பண்றோம்னா ஸ்கிரிப்ட்ல நீங்க காட்டலாம். லைக் இட் மீன்ஸ் வேர் டு யூஸ். ஸோ என்னென்ன கலர் இருக்குன்னா கலர் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஹேவ் ஏ. ஸோ இதை நம்ம காட்டணும்னா யூ கேன் யூஸ் இட். ஓகே, யூஸ் பண்ணி நம்ம ஷோ பண்ணலாம். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம்னா, இப்போ ஒரு சர்வீஸ் நீங்க ரன் ஆகுதா இல்லையா, ஸோ இப்போ ஸ்டாப்ல இருந்ததுன்னா யூ கேன் மென்ஷன் தட் பண்ணும்போது இந்த லைக் சர்வீஸ் வந்து ஃபெயிலியராக இருந்தால் யூ கேன் ஷோ இட் ரெட் கலர். ஸோ இட் மீன்ஸ் லைக் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்ல, வென் வி லேர்ன் சம்திங் வித் கலர் ஐடென்டிஃபைடாக இருந்தால் வி கேன் கிராஸ் அப் அட்டென்ஷன், நம்மளுக்கு சீக்கிரமாக கிராப் ஆகும், ரைட்டா? ஸோ அதே போல் யூ கேன் யூஸ் இட். இப்போ இந்த சர்வீஸ் இப்போ நான் எழுதுனா இந்த லைக் வேர் இஸ் தட். யா, ஸோ இங்கே நம்ம எழுதணும்ல, இப்போ சர்வீஸ் இஸ் ரன்னிங் கொடுத்துருக்கோம். இப்போ சர்வீஸ் இஸ் நாட் ரன்னிங் இருக்குல்ல, ஸோ we can have a color. So on the time now, if I want to use a red color, right, I can use. So I can get this format here. இங்க வரும்போது I'll put it first here. கொடுத்துட்டு I will use this format. So, yeah. See, hyphen E
/31M சர்வீஸ் எந்த சர்வீஸ் நேமோ அது நாட் ரன்னிங் சொல்லிட்டு இங்க எண்ட் பண்றேன். இந்த /E கொடுக்கும்போது இந்த கலர் இங்க எண்ட் ஆகுது. இட் மீன்ஸ் இங்க இருந்து ஒயிட் ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா இட் வில் கம்ப்ளீட்லி பிரிண்ட் ரெட். 0M ஃபார் ஒயிட் நார்மல் கலர். ஸோ இப்போ இந்த சர்வீஸை நான் ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். Run this script now. BI. I'll remove some everything in the BI 4.sh இது நான் பேஸ்ட் பண்றேன். So I will stop the ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்கிரிப்டை நான் ரன் பண்றேன் வித் டாக்கரோட -24sh டாக்கர். இந்த சர்வீஸை நான் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன். சி டாக்கர் இஸ் நாட் ரன்னிங் ரெட் கலரில் இருக்கு. ஸோ இதே மாதிரி யூ கேன் யூஸ் அ கலர் கொடுத்து யூ கேன் ஸ்டார்ட். ஸோ சப்போஸ் இஃப் யூ வாண்ட் a டிஃப்ரெண்ட் கலரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் சர்வீஸ் ஆக்டிவாக இருந்ததுன்னா யூ கேன் யூஸ் கிரீன் கலர். லைக் இது அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி யூ கேன் யூஸ் லைக் green here. Instead of red, right, you can use green color. Green color கொடுத்தீங்கன்னா the service will be active. I think yeah, I think is running. இதே தான் எல்ஸ்ல இருக்கு. இதை கூட நீங்க செக் பண்ணி யூ கேன் மேக் இட். ஸோ இது கிரீன் கலர்ல இருக்கும். இட் மீன்ஸ் இப்போ இந்த ஸ்கிரிப்ட் நம்ம ரன் பண்ணோம்னா இட் வில் ஷோ கிரீன் கலர். ஏன்னா சர்வீஸ் ஆக்டிவா இருக்குல்ல. வில் ட்ரை தட். ஸோ அந்த சர்வீஸ் ஆக்டிவாக தான் இருக்கு நம்மளுக்கு. தென் வி கேன் ரன் திஸ் 24.sh. கிரீன் கலர்ல இருக்கு. ஸோ யூ கேன் ஹேவ் ஸ்டேட்டஸ் லைக் தட். இதே மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் அப்பீலிங்காக இருக்கும். தட் இஸ் யூசேஜ் ஆஃப் கலர். ஓகேவா? ஸோ என்னென்ன கலர் ஐ கேன் கிவ் ஹியர். பிளாக் யூஸ் பண்ணீங்கன்னா யூ ஹவ் டு யூஸ் 30. ஒயிட் நார்மல் பேசிக் கலர் வேணும்னா யூ கேன் யூஸ் 0M கொடுத்தீங்கன்னா 0 பேசிக் டெர்மினல் கலர். டெர்மினலோட கலர் பார்த்தீங்கன்னா 0. யூ கேன் யூஸ் 0. டெர்மினலோட கலர் பார்த்தீங்கன்னா 0. அது யூஸ் பண்ணீங்கன்னா வாட் எவர் டெர்மினல் கலர் யூஸ் நீங்க எந்த கலர் செட் பண்ணீங்களோ லைக் அந்த கலர் இட் வில் டிஸ்பிளே. ஓகே, நீங்க என்னென்ன கலர் வேணுமோ யூ கேன் யூஸ். நான் இங்க என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஐ எம் யூசிங் இயர் ஒரு வேரியபிள நான் அசைன் பண்ணிட்டேன். அந்த கலரை நான் கால் பண்ணும்போது -e கால் பண்றேன். நான் இங்க டைரக்டா அந்த வேரியபிளை கால் பண்ணிக்கிறேன். சி $2 நாட் $2 இது வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட். இதுல இந்த வேரியபிள் இங்க கால் பண்ணும்போது ஃபெயிலியரா இருந்தா $r மீன்ஸ் ரெட் கலர்ல டிஸ்பிளே பண்ணு. தென் அட் எண்ட் வந்து யூ கேன் ஸ்டாப் த கலர். ஸோ ஐ எம் ஸ்டார்டிங் இயர். ஐ எம் யூசிங் இயர். இங்க டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணும்போது இட் இஸ் ஈஸி ஃபார் மீ டு அண்டர்ஸ்டாண்ட். இப்ப நம்ம நார்மலா இங்க பார்க்கும்போது என்னதுரா இது 31mm ஏதோ கொடுத்துருக்காங்க. இட் வில் பிகம் லிட்டில் கன்ஃபியூசிங், ரைட்? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் வாட் ஐ யூஸ் ஒரு கலருக்கு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டேன். ஸோ என் ஃபார் த நியூட்ரல் ஒன். ஸோ கிரீன் தென் ரெட். உங்களுக்கு சப்போஸ் எல்லோ வேணும்னா யூ கேன் ஹேவ் another வேரியபிள் லைக் y கொடுத்துட்டு you can use yellow கொடுத்துட்டு if you want to use somewhere in the script, right, you can use it. Instead of that you can check it. ஓகேவா? ஸோ இங்க நான் என்ன கொடுத்துருக்கேன்னா what this script means, right,
இது வரைக்கும் நம்ம ஒரு வேரியபிள எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு தான் பார்த்துருப்போம். ஒரு பஞ்ச் ஆஃப் கமாண்டை ஒரு வேரியபிளுக்கு எப்படி அசைன் பண்ணோம்னா, யூ ஹேவ் டு யூஸ் வேரியபிள் நேம், டாலர், இந்த ப்ராக்கெட்ஸ்ல வந்து என்ன கமாண்ட் உங்களுக்கு வேணுமோ யூ கேன் யூஸ் இட். ஸோ வாட் எவர் கமாண்ட்ஸ் யூ வாண்ட் டு ரன் இட், அசைன் இட் டு எ வேரியபிள்னா யூ கேன் யூஸ் இட். இந்த ஐடி -u இது என்ன பண்ணோம்னா, நீங்க என்ன யூசர்னு சொல்லி கொடுக்கும். சி, if it is 0 na root கொடுக்கும். It means you are a root user. So அதை நாங்க செக் பண்றோம். இங்க id is u. If user id is not equal to 0 na ஸ்கிரிப்ட் ரன் பண்ண முடியாது. இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், let me come out from the root. I'm in root. Exit. ஸோ இப்போ நான் EC2 யூசர்ல இருக்கேன். இப்போ நான் id -u கொடுத்தோம்னா I'm getting user group. User group பார்த்தீங்கன்னா 1000. So it means I'm a user, but I'm a normal user. So இப்போ என்னால் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண முடியும்னா I can't install. See, I'll try to install install git. இந்த கிட்டுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்தா என்னால் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஏன்னா இட் இஸ் ரிக்வயர்ட் சூப்பர் யூசர் ப்ரிவிலேஜஸ் இருந்தால் மட்டும்தான் ரன் ஆகும். இட் மீன்ஸ் ரூட் ஆக்சஸ் இருந்தால் மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். ஸோ அதை இங்கே நான் செக் பண்ணுறேன். இப்போ சப்போஸ் ஒரு யூசர் தெரியாதனமா ரூட்டில் ரன் பண்ணாமல் அவங்களோட யூசரில் ரன் பண்ணோம்னா, வித்தவுட் ரன்னிங் என்டையர் ஸ்கிரிப்ட் ஐம் செக்கிங் வெதர் அந்த பர்டிகுலர் யூசர் வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்தோன்னா அவர் யூசர் கிடையாது. ஏன்னா அதர் தென் ரூட் மட்டும்தான் உங்களுக்கு வேல்யூ 0வா இருக்கும். லைக் அதர் யூசர்ஸ் நீங்கள் எது எடுத்தாலும் வில் ஹேவ் லைக் வேல்யூ இருக்கும், டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த நம்பர்ஸ் நம்ம செக் பண்றோம். ரூட்டா இருந்தா செக் பண்ணலாம். இங்க நான் என்ன செக் பண்றேன், நாட் ஈக்குவல் டு 0. இட் மீன்ஸ் அதர் தென் ரூட் யூசர் இருந்தா ப்ளீஸ் ரன் த ஸ்கிரிப்ட் வித் ரூட் ஆக்சஸ் சொல்லிட்டு நான் எக்ஸிட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இட் மீன்ஸ் தென் இந்த 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 ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆயிடுச்சுன்னா இட் ஷுட் கம் அவுட் ஆஃப் த லூப், ரைட்? அந்த ஸ்கிரிப்டை விட்டே வெளியே வரணும். இதெல்லாமே ரன் ஆகக்கூடாது. ஐ வில் ஷோ ஹியர். இந்த 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 பர்டிகுலர் லைனை நான் கமெண்ட் பண்றேன். ஓகே, ஐ வில் கமெண்ட் திஸ். ஆல்சோ வி டோன்ட் வாண்ட் ஹியர் yum install. Yeah, let me use yum install here itself. Okay, pi insert. Okay, no worries. pi 25 dot கொடுத்துட்டு, so I'm just installing this script. கொடுத்துட்டு சாரி காப்பி. இப்போ இந்த ஃபைலை நான் ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். Script started executing it, and the type I'm giving the please run this script with root access. Installing MySQL. It says failure. It means நம்ம கிட்ட root access இல்ல. So then it started running the commands. Like it came here, it tried. At that time it got failure. It came out. So இங்க நான் கொடுத்திருப்பேன் நினைக்கிறேன். Yeah, it got failure. Failure வரும்போது இந்த எக்ஸிட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆயிருக்கு. ரன் ஆன உடனே it became here. So ஒரு கண்டிஷன் செக் பண்ணிட்டோன்னே அந்த கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட் நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா வி கேன் யூஸ் எக்ஸிட் ஸ்டேட்மெண்ட். எக்ஸிட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அந்த லூப்பை நம்ம பிரேக் பண்ணலாம், அந்த ஸ்கிரிப்டே நம்ம பிரேக் பண்றோம். ஸோ பிரேக் பண்ணா இட் வில் லைக் ஸ்டாப் த ஸ்கிரிப்ட், இட் கம் அவுட் ஆஃப் த ஸ்கிரிப்ட் இட் செல்ஃப். ஸோ இப்போ நான் இந்த ஸ்கிரிப்ட்ல அந்த கமெண்ட் லைன் எடுக்கிறேன். 25 I will remove this. இப்போ நான் ரிமூவ் பண்றேன். ரிமூவ் பண்ணிட்டேன்னா சி பிஃபோர் இட் வென்ட் டு இன்ஸ்டாலிங் MySQL இருக்கு போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ரன் தி ஸ்கிரிப்ட் வித் ரூட் ஆக்சஸ். இப்போ இதை நீங்க சக்சஸ்ன்னு நினைப்பீங்க. பட் இஃப் யூ யூஸ் எக்கோ மார்க் கொடுத்தீங்கன்னா இட் வில் பிரிண்ட் 1. ஏன் இது சக்சஸாக தானே ஸ்கிரிப்ட் விட்டு வந்திருக்குன்னா, நோ வி யூஸ் எக்ஸிட் ஸ்டேட்மெண்ட். இங்கே எக்ஸிட் ஸ்டேட்மெண்ட் 1 கொடுத்துருக்கோம்ல, இட் மீன்ஸ் லூப் இஸ் ஸ்டாப் ஹியர். ஸோ சப்போஸ் இஃப் யூ ஹேவ் மல்டிபிள் செக் பாயிண்ட், ஒரு செக் பாயிண்ட்லேயே ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, இஃப் யூ வாண்ட் டு கம் அவுட்னா we can use different numbers. So இப்போ சப்போஸ் நான் இங்கே 1க்கு பதில் if I use like 5, right? I will use 5. If I run the script again, right? vi
Notify.sh. So instead of 1, I'm using 5 வச்சுக்கோங்களேங்க. 5 கொடுத்துட்டு இப்போ அந்த ஸ்கிரிப்டை திரும்பி ரன் பண்ணுறேன். It says please run the script with user access வருதா, right? If we check echo dollar nowனா it will give 5. இது ஏன் வேணும்? நம்ம ஒரு எக்ஸிட் ஸ்டேட்மெண்ட்க்கு ஒரு நம்பர் கொடுக்குறோம்னா we know where that loop breaks. அந்த லைக் எந்த இடத்துல கண்டிஷன் ஃபெயில் ஆகி ஸ்கிரிப்ட் வெளியே வருது. ஸோ இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் டு ஐடென்டிஃபை எந்த இடத்துல நம்மளுக்கு லூப் வந்து கட்டாய் வெளியே வந்திருக்கு. ஸோ ஐ கேன் கிவ் 1 year. சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஐ கேன் கிவ் 2 கொடுக்கும்போது ஓகே த ஸ்கிரிப்ட் வாஸ் பிரேக், கண்டிஷன் பாஸ் ஆகாம இங்கே தான் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லி வித் திஸ் எக்கோ ஸ்டேட்மெண்ட் ஐ கேன் நோ. ஓகேவா? வாட் ஐ டிட் ஹியர், ரைட்? இங்க என்ன பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் நான். ஸோ இங்க யூசர் ஐடி எடுத்துட்டேன். அதே போல இங்க டேட் கமெண்ட் இருக்குல்ல. ஸோ இஃப் ஐ புட் டேட் ஹியர், getting this completely date command, right? So இதே if I want a format, எனக்கு இந்த ஃபார்மேட்டா வேணும்னா I'll be using here this code. இந்த ஃபார்மேட்ல ஐ பிரிங் இட். ஸோ டேட், இதை நீங்க எப்படி ஃபார்மேட் பண்றீங்கன்னா யூ கேன் கோ வித் ஹெல்ப். ஸோ இங்க நான் இந்த ஃபார்மேட் எடுத்துக்கிறேன். ஃபார்மேட் எடுத்த இந்த சென்ஸ் த ஃபர்ஸ்ட் இட் பிகேம் த டேட் பிரிண்ட் ஆகுது. தென் அவர், மினிட் அண்ட் செகண்ட். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இட் வில் பிரிண்ட் ஆகும்போது யூ கேன் யூஸ் இட். ஸோ எது வேணுமோ, லைக் இஃப் யூ வாண்ட் ஒன்லி தட் டேட் மட்டும் வேணும்னா யூ கேன் ரிமூவ். யூ கேன் ரிமூவ். அந்த டேட் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபார் டேட்டுக்கு வந்து யூ ஹேவ் a different format. Date months. I'll copy this. உங்களுக்கு டேட் வேணும்னா, இயர் மட்டும் வேணும்னா யூ கேன் யூஸ் %y. 2 digit வேணும்னா யூ கேன் யூஸ் ஸ்மால் y, லைக் 2025. இஃப் யூ வாண்ட், ரைட், யூ கேன் யூஸ் 25. M ஃபார் மந்த், கேபிட்டல் B கொடுத்தீங்கன்னா அந்த ஃபுல் நேம் பிரிண்ட் ஆகும். அப்ரிவேஷன் நம்ம எழுதும்ல, ஜூலை. தென் டே ஆஃப் த மந்த் 2 digitல பிரிண்ட் ஆகும். I20 கொடுத்தீங்கன்னா. ஸோ உங்களுக்கு எந்த இது வேணுமோ, எந்த திங் வேணுமோ யூ கேன் யூஸ் அண்ட் கஸ்டமைஸ். சி வாட் ஐ டிட் ஹியர், ரைட்? F கொடுத்துருக்க, கேபிட்டல் F. It means it will give the time in like year, month and date அந்த ஃபார்மேட்ல கொடுக்கும். H கொடுத்தீங்கன்னா கேபிட்டல் H, அவர் 24 hours அந்த ஃபார்மேட்ல கிடைக்கும். தென் M, கேபிட்டல் M யூஸ் பண்ணிருக்கேன். இட் மீன்ஸ் மினிட், எத்தனை மினிட் இது. S ஃபார் செகண்ட்ஸ் எனக்கு கிடைக்கும். இது எல்லாமே எனக்கு பிரிண்ட் ஆகும். சி ஐ எம் ஆடிங் தோஸ் திங். ஐ எம் ஆடிங் வித் ஆப்ரேட்டர் கால் பிளஸ் சிம்பிள் கொடுத்து ஆட் பண்றேன். ஆட் பண்ணி ஐ எம் சேவிங் தட் டூ கால் வேரியபிள் கால் டைம் ஸ்டாம்ப்னு ஒரு வேரியபிள் பண்றேன். ஸோ இங்க ஸ்கிரிப்ட் நேம் நான் கொடுத்துருக்கேன்னா இன்னும் $0 பண்ணா ஸ்கிரிப்ட் நேம் கிடைக்கும். ஸோ வாட் ஐ டு, ஐ எம் ரிமூவிங் த .sh. அந்த டாட்டை ரிமூவ் பண்றதுக்காக ஐ எம் யூசிங் கட் கமாண்ட் யூஸ் பண்ணி .sh ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஃபீல்டை மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்றேன். இட் மீன்ஸ் உங்களுக்கு லைவா ரன் பண்ணும்போது சொல்றேன். தென் ஒரு லாக் ஃபைல் கிரியேட் பண்றேன். செக் பண்றதுக்காக ஒரு லாக் ஃபைல் கிரியேட் பண்றேன். ஸோ என்ன கொடுக்குறேன், இந்த ஸ்கிரிப்டோட நேம் இங்க வரும், மைனஸ் டைம் ஸ்டாம்ப், அந்த டேட்டு, தென் .log ஃபைல்ல சேவ் பண்ணி சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகேவா? தென் இங்க யூசர் ஐடி ஃபர்ஸ்ட் நான் செக் பண்றேன் வெதர் ஐ எம் ரன்னிங் வித் யூசர் கால் ரூட், இல்லைன்னா அதர் யூசரா இருந்தா இட் ஷுடன்ட் ரன் சொல்லி இங்க ஐம் பிரேக்கிங் இட். இயர் ஐம் கமிங், ஐம் ரைட்டிங் இன்ஸ்டலேஷன், பேக்கேஜோட இன்ஸ்டலேஷன் நான் அங்கே ரைட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. எம் இன்ஸ்டால் MySQL ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றேன். அதோட அவுட்புட் எல்லாமே எனக்கு $log ஃபைல். இந்த லாக் ஃபைல்ல எல்லாமே சேவ் பண்ண சொல்லி நம்ம கொடுக்குறோம். லாக் ஃபைல் இங்க $log ஃபைல்னா இட் வில்
go to and take this entire value. /temp இருக்க இது லாக் ஃபைலில் எனக்கு ரெக்கார்ட் ஆகுது. தென் ஐ எம் இயர் யூசிங் வேலிடேட். வேலிடேட் நத்திங் பட் ஒரு ஃபங்க்ஷன். இங்கே ஒரு வேலிடேட்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன் பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் $0 வரதா மட்டும்தான் சக்ஸஸ். அதர் தென் $1 அதே மாதிரி கொடுத்தீங்கன்னா இட் கெட் ஃபெயிலியர், ரைட்? ஸோ இந்த வேலிடேட்டை வந்து இங்கே செக் பண்ணுறேன். நம்ம கோயிங் இந்த வேல்யூ இட்ஸ் கோயிங் இன்ஸ்டாலிங் MySQL வந்து இன்ஸ்டால் ஆகுதான்னு செக் பண்ணுறோம், வேலிடேட் பண்ணுறோம். ஜஸ்ட் ஒரு வேலிடேட் பண்ணுறோம். வேலிடேட் பண்ணும்போது இஃப் யூ கெட் அதர் தென் இது இருந்ததுன்னா ஃபெயிலியர். அந்த கமாண்ட் ரன் ஆகலைன்னா இட் வில் கெட் ஃபெயிலியர். இஃப் தட் கமாண்ட் வென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி, ரைட், அந்த பேக்கேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா யூ வில் கெட் சக்ஸஸ். எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். இட் மீன்ஸ் ஐ கேன் யூஸ், ஐ வில் ஷோ யூ எம் install. I can use a different called ABCD something. I know இந்த பேக்கேஜஸ் கண்டிப்பா இருக்காது. இங்க செக் பண்ணும்போது இட் வில் செக் இந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகுதா இல்லையான்ட்டு யூ கேன் செக். See, I'm copy the script. Okay, I'll go to as a root user. LL. Also, I'll change the exit statement here. Exit as 2. Okay. EI 25.sh. I'll put here. Okay. இங்க கொடுத்துட்டா let me run the script dash 25.sh. I think இங்க MySQL package இருக்காதுன்னு நினைக்கிறேன். It came out. If I check $question mark means 2. It means it exited at the yes statement for இதுக்கு என்ன வரும் தெரியல. வாட் இஸ் இட் ஃபார் இன் அ பேக்கேஜ் மை Amazon Linux. You have to use MariaDB, something like we don't want this. Okay, then we'll try with MariaDB instead of going to SQL, right? We can try with MariaDB. Okay. Let me check. Let me run again. Bash. Amplified of. Even MariaDB is not there. We want to add some repositories to work with. For a second. Yes. No, on MariaDB. MariaDB okay. Concept to use here. So okay, instead of doing check right, we can use a different software. We can use HTTPD. HTTPD we can use. Install பண்ணிருக்கேன்னா no, install பண்ணல. So I'm using here. Of that I'm using here. Okay.
saving this file, then dash simplify.set. So I'm a root user, like it's installing one by one. HTTPD success install ஆயிடுச்சு. Git. இன்னொன்று பார்த்தீங்கன்னா it got failure. It means இந்த பேக்கேஜ் இல்லைன்ட்டு it got failure and it shows red. See, others are showing green. இது மட்டும் எனக்கு ரெட்ல காட்டுது. It means easily I can understand without reading such things. I can directly go and consider that இது failure ஆயிட்டு இருக்கு. நம்ம எல்லாமே ஒரு லாக் பாத் எழுதணும், right? We'll go and see the log path. Log pathல cd slash temp. இதுல we return, right? So we return this is a log. ஏன்னா ஒரு செகண்டுக்கு we are creating a log file, right? So அந்த log file பார்த்தீங்கன்னா you can cat this one. இந்த லாக் ஃபைலை நீங்க cat பண்ணீங்கன்னா you can see லாஸ்ட் மற்றதெல்லாம் இன்ஸ்டால் ஆனது கம்ப்ளீட்டா you can able to very see here. அந்த லாக்ஸ் எல்லாமே இங்க ஆட் ஆயிருக்கு. லாஸ்ட் ஒன் it got failed by இது மட்டும் ஃபெயில் ஆயிருக்கு. unable to find a match சொல்லி it got failed and it came error. So நீ இந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ண உடனே இஃப் யூ செக் த டாலர் கமாண்ட்னா யூ கெட் $2. இங்க தான் எக்ஸிட் ஆயிருக்கு சொல்லி யூ கேன் ஏபிள் டு நோ தட். ஸோ இது ஒரு வேவால நீங்க எழுதலாம். ஸோ இன்ஸ்ட் ஆஃப் டூயிங் திஸ், ரைட், நீங்க டைரக்டா யூசர் கிட்ட இருந்து ஒரு பேக்கேஜ் கெட் பண்ணி நீங்க அது கூட பண்ணலாம். யூ கேன் ஹேவ் எ ரீஸ்டேட்மெண்ட் இயர். ஒரு சர்வீஸ் நேம் வாங்கிட்டு யூ வாண்ட் டு இன்ஸ்டால், நாட் செக், இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அந்த சர்வீஸ் நேமை வந்து ஒரு வேரியபிளை வாங்கிட்டு யூ கேன் யூஸ் இட் இயர். டாலர் கொடுத்துட்டு யூ கேன் யூஸ் ஒரே இதில் யூ கேன் யூஸ் மல்டிபிள் டைம், எந்த டைம் வேணுமோ யூ கேன் யூஸ் இட். ஸோ அது கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ வையர்னா ஒரு ஜஸ்ட் ஒரு வேலிடேட்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு ஃபார் எல்லா சாஃப்ட்வேருக்குமே வந்து ஐ எம் யூசிங் தட் வேலிடேட் டு செக் இஃப் த சாஃப்ட்வேர் காட் இன்ஸ்டால்ட் ஆர் நாட் சொல்லி செக் பண்ணுறதுக்காக தான் ஐம் யூசிங் திஸ் வேலிடேட் ஃபங்க்ஷன். வேலிடேட் ஃபங்க்ஷன், ஸோ இந்த ஃபங்க்ஷனோட யூஸ் கேஸ் நம்ம பார்க்குறோம்ல, ஒரே ஃபங்க்ஷன் தான் வி ஆர் யூசிங் மல்டிபிள் டைம்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு டூ. ஓகேவா? ஸோ இதில் என்ன டவுட் இருக்கா உங்களுக்கு? ஓகே, நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க, வில் கெட் டவுட்ஸ். ஓகேவா? ஓகே, தி சேம் திங் ஹியர். ஓகே, ஓகே, தி சேம் திங் ஹியர் ஆல்சோ. இங்க நான் கொடுத்துருக்க அதே திங் தான். நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம ஃபங்க்ஷனல் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்றதுனால ஐ எம் யூசிங் திஸ். யூ ட்ரை திஸ். ஓகே, this is SSH command. I will tell you that later. I put it somewhere here. So okay, yeah, so we come here now. இது வரைக்கும் நம்ம எல்லாமே பார்த்தோம். மெயில் வேலையை இது வரைக்கும் நம்ம அட்ரஸே பண்ணல. ஓகேவா? ஓகே, ஓகே, கரெக்டா. இப்போ எல்லாமே நம்ம லோக்கலாகவே இருந்துட்டோம். லோக்கலாக ரன் பண்ணுறோம், ஸ்கிரிப்ட் நம்மளுக்கு தெரியும், இந்த சர்வீஸ் ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஒரு மெயில் நம்ம சென்ட் பண்ணணும். ஒரு மெயில் ட்ரிகர் பண்ணணும். லைக் இன் சென்ஸ் இந்த அலர்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆன உடனே நான் மெயில் ட்ரிகர் பண்ணணும். எப்படி நான் மெயில் ட்ரிகர் பண்ணலாம்? தேர் இஸ் 2 ஆப்ஷன் ட்ரிகர் ஏ இமெயில். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஐ கேன் ரீநேம் மெயில். ஓகேவா? மெயிலே கொடுக்குறேன். So instead of triggering 2 things, right, we have a 2 options. நீங்க சப்போஸ் AWS cloudல இன்ஸ்டன்ஸ் இருந்ததுன்னா, if your server AWS cloudல இருந்ததுன்னா you can use SNS. SNS is nothing but simple notification service. இதை யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணி you can send an email. நீங்க மெயில இமெயில் சென்ட் பண்ணலாம் டு யூசர். சென்ட் இமெயில் நோட்டிஃபிகேஷன் நம்ம சென்ட் பண்ணலாம். த அனதர் திங் இஸ் மெயில் லெக்ஸ். இந்த பேக்கேஜ் வந்து சென்ட் பண்ணி வி கேன் யூஸ் இட் டு சென்ட் இமெயில்ஸ். இந்த எஸ்என்எஸ்ல என்ன ப்ராப்ளம்னா யூ காண்ட் ஆட் அட்டாச்மெண்ட் நம்ம ஆட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த நேம்லேயே நம்மளுக்கு தெரியும், நேம்லேயே நம்மளுக்கு தெரியுது. We can't able like it is just to notify, not to attach. But இங்க மெயில் எக்ஸ்ல என்ன பண்ணலன்னா
I can break. Yeah. Okay. So இந்த மெயில் எக்ஸ்ல என்ன பண்ணலாம்னா, ஓகே, இந்த மெயில் எக்ஸ்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு யூ கேன் கான்ஃபிகர் தட். ஓகே, நீங்க அந்த மெயில் எக்ஸ் பேக்கேஜை கான்ஃபிகர் பண்ணிட்டு யூ கேன் சென்ட் இமெயில், யூ கேன் சென்ட் அட்டாச்மெண்ட். ஸோ இது எல்லாமே பண்ணலாம். ஸோ ஐல் டீச் யூ போத். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வில் டூ வித் மெயில் எக்ஸ். இந்த மெயில் எக்ஸை எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்ட்டு. ஸோ ஃபார் தட் யூ கேன் யூஸ் sudo m install mailx-y கொடுத்தீங்கன்னா இந்த பேக்கேஜை சென்ட் பண்ணும். மெயிலெக்ஸ்னு ஒரே பேக்கேஜ் தான் இருக்கா? இல்லை, யூ கேன் ஹேவ் ஒன் மோர் பேக்கேஜ் கால் சென்ட் மெயில். இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணி கூட நீங்க பண்ணலாம். ஓகேவா? பட் ஐ ப்ரிஃபர் டு யூஸ் மெயிலெக்ஸ். மெயிலெக்ஸ் கொடுத்துட்டு இஃப் ஐ இன்ஸ்டால் திஸ் பேக்கேஜ் லைக் என் பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இட் காட் ஆல்ரெடி இன்ஸ்டால். ஸோ இஃப் ஐ வாண்ட் டு ரிமூவ் இட், ஐ கேன் ரிமூவ் remove mailx. I'll remove and then install again. இந்த பேக்கேஜை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இட் காட் கம்ப்ளீட்டட். ஓகே, இன்ஸ்டால் பண்ணிட்டேன். தென் வாண்ட் டு செட் சம் திங்ஸ். எப்படி சொல்றது, சில வேரியபிள் திங்ஸை நான் ஆட் பண்ணணும். இட் மீன்ஸ் ஐ வாண்ட் டு ஆட் என்ன டீட்டெயில்ஸ். ஸோ எஸ்எம்டிபி, வி நோ எஸ்எம்டிபி ஸ்டாண்ட் ஃபார் சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்ஸ். இந்த இதெல்லாம் நம்ம இந்த வேரியபிள் செட் பண்ணுறோம். எஸ்எஸ்எல் இக்னோர் பண்ணுறோம். தென் இப்போ நம்ம ஜிமெயில், ஏன்னா டைரக்டா நம்மளுக்கு ஒரு இமெயில் டொமைன் கிடையாதுங்க. கரெக்டா? வி டோன்ட் ஹவ் எனி டொமைன். எந்த டொமைனுமே நம்ம கிட்ட லினக்ஸ்ல கிடையாது. ஸோ வி வாண்ட் டு ஆட் அவர் ஜிமெயில். நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட்டோ இல்லை நீங்கள் ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா உங்களோட ஆஃபீஸில் ஒரு டிஎல் வச்சிருப்பாங்க. அந்த டிஎலோட கிரெடென்ஷியல்ஸ் நம்மளுக்கு தேவை. ஸோ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ண போறோம். ஸோ இங்கே நான் ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணும்போது ஐ யூசிங் எஸ்எம்டிபி கொடுத்துட்டு தென் எஸ்எம்டிபியோட போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 587. தென் ஐ எம் யூசிங் ஆத்தரைசேஷன் அஸ் லாகின். யூசர் நேம் வந்து உங்களோட மெயில் ஐடி. ஸோ ஐ எம் யூசிங் இயர் மை அனதர் இமெயில் ஐடி. இமெயில் ஐடி யூஸ் பண்ணுறேன். இந்த இமெயில் ஐடி யூஸ் பண்ணிட்டு இதோட அத்தன்டிகேஷன் பாஸ்வேர்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். எப்படி ப்ரோமோட் கிரியேட் பண்ணணும்னா, யூ கோ டு யுவர் கூகுள் அக்கௌண்ட், கோ டு டைரக்ட்லி கூகுள், நாட் ஜெமினி, ஜஸ்ட் கோ டு google.com. போனீங்கன்னா யூ ஹேவ் யுவர் அக்கௌண்ட், ரைட்? ஸோ மேக் ஷோர் எந்த அக்கௌண்ட் நீங்கள் வேணுமோ அந்த அக்கௌண்ட் செலக்ட் பண்ணுங்க. ஐ வில் பி யூசிங் 28. இந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ண போகிறேன். தென் கோ இயர் மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட். கோ டு யுவர் மேனேஜ் டு யுவர் கூகுள் அக்கௌண்ட். there will be செக்யூரிட்டிக்கு போங்க. இன் சர்ச் இங்கே இருக்குல்ல, ட்ரை டு கெட் ஆப் பாஸ்வேர்ட். Yeah, if you go app password, right, you can see it, get it. Yeah, நீங்க இங்க இந்த ஹோம்லயே நீங்க தெரியலாம்னு நினைக்கிறேன். பாஸ்வேர்ட் sign in with app password இருக்குல்ல, you can go there. Why it's not taking me there? So it will be under where is it? Under security or data privacy. You will get you get app password for Gmail. Replace your where it is, sir. In security section, click on app password. So I can go security. So here what it says, it go to app password, find app password section. Let me know if you see the app password somewhere. It's not seeing anywhere. This is my password.
I don't know my password. Okay. Let me go with the my default account. Okay. Even I didn't remember my password here. Okay. I'm seeing here. Okay. It is a recent activity. Sir, okay. நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா okay, let me see. If you go security, na, there will be like password, app password somewhere. Even you can search, you will get. I'm not sure why it's not showing. Okay, see, we are seeing the app passwords. நீங்க உள்ள போனீங்கன்னா it will ask you to verify. Let me verify myself. So it asking me to create name. So I'm using Linux கொடுத்துறேன். Linux கொடுத்துட்டு if I create, right, I'll get a key code. இந்த கோட் வச்சுக்கிட்டு ஒரு second. Okay, you can use this. You can replace here. So there won't be any space irukadu. Make sure that you're not using any space. So எங்க இருந்து சென்ட் பண்றோம்? So I'm using from my own email ID. Also here also. So பண்ணிட்டு I'll be adding this to the mail.rs in the config file, like config file I'm adding here. Okay. So where to add? sudo vi etc mail.rs ஒரு folderல ஒரு ஃபைலை நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ ஐம் எடிட்டிங் திஸ் ஃபைல். ஜஸ்ட் கோ இன்சர்ட் மோட், கம் ஆல் த வே டு டவுன், டோன்ட் டூ எனி சேஞ்சஸ். கிவ் இன்சர்ட் மோட், இன்சர்ட்ல இருக்கீங்க. தென் காப்பி அண்ட் பேஸ்ட் ஆல் திஸ். இந்த எல்லா கமெண்ட்ஸுமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு யூ கேன் புட் இட் அண்ட் யூ கேன் சேவ் இட். ஸோ எதனா சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணனா நோ நீட் டு டூ எனி சர்வீஸ் ரீஸ்டார்ட். தென் you can send. Say I'm using a normal echo command use பண்றேன். This is a test mail. Then I'm using இதோட அவுட்புட்டை வந்து இதுக்கு இன்புட்டா ஃபாலோ பண்றேன். மெயில் -s for subject. சப்ஜெக்ட்ல டெஸ்ட் மெயில் கொடுத்துட்டு யாருக்கு சென்ட் பண்ண போறேன். So I'm sending to myself. If I give enter, right, means username password not accepted. So I think I have issue with my okay. I didn't save. Okay, I saved it, right? 2757. Once you delete added, right, you can't able to see the password again. Let me create again. Let me copy again. Maybe it took space. Let me do that again. Yeah, it took space. In the space, I can remove it. Okay, right? KS, okay, right? So again, I'll edit this. The file மட்டும் edit பண்ணிடுறேன். Okay. PI will replace this particular line alone. So இங்க நான் சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு saving this file. If I trigger a test mail, right, hit send. If I go and check, right, என்னோட இமெயில போய் நான் செக் பண்ணேன்னா I will get to know. See, this is a test mail from Amazon Linux. நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ it will come. ஸோ இதே ஒரு அட்டாச்மெண்ட் எனக்கு அனுப்பணும்னா you can use -a நினைக்கிறேன். -a for attachment. Yeah, -a என்ன வேணுமோ you can attach it. அந்த ஃபுல் பாத் நம்ம கொடுக்கணும். எங்க பாத் இருக்கு? ஸோ ஹோம்ல before that we'll see like எங்க என்ன ஃபைல் இருக்கு. ஓகே, pwd will take the print /rootல I can send the 9.sh. இந்த மெயில் நான் சென்ட் பண்றேன்னா it will taking a we'll see. -e
Yeah. Before text mail subject முடிஞ்சோன்னா you can use attachment. Hyphen E. I know it is on, sorry, hyphen E, not E. Option A slash root rootல என்ன ஃபைல் ஐ வில் பி சென்டிங் 8.sh. இந்த ஃபைலை நான் சென்ட் பண்ணுறேன்னா இட் வில் சென்ட் ஆஸ் ஏ attachment I will get it. If I go here, right, I got இந்த ஸ்கிரிப்டை என்னால் இந்த இமெயிலுக்கு சென்ட் பண்ண முடியுது. See, this is how you can attach a file and you can notify the team. இந்த டீமுக்கு நீங்கள் நோட்டிஃபை பண்ணலாம். ஸோ இது ஒன் வே. The another way I put it somewhere up. Let me see if I put somewhere. சொல்லுங்க. கிளிக் பண்ணி மெயில்ல எப்படி ப்ரோ அட்டாச் பண்றது? மெயில் அட்டாச் பண்ணலாம். லாக் ஃபைல் கிளிக் பண்ணிட்டு அந்த ஜிப் ஃபைல்ல மெயில் அட்டாச் பண்ணணும். யா, அதான் சொல்றேனே. நீங்க ஒரு நான் இந்த இதுக்கு சிம்பிளா கொடுக்குறேன். லைக் ஐ எம் யூசிங் இன் எக்கோ ஸ்டேட்மெண்ட். நீங்க ஸ்கிரிப்ட்ல எழுதும் போது மெயில்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கோங்க. நான் ஐ ஷோ யூ தட். மெயில்ல ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு எதை நீங்க ஜிப் பண்றீங்களோ அதை ஜிப் பண்ணிட்டு யூ கேன் யூஸ் hyphen A. இந்த hyphen A அட்டாச் பண்ணிட்டு அந்த பாத்தை நீங்க அட்டாச் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் இட் இன் இமெயில். நான் சிம்பிளா சொல்றேன். லைக் ஐ எம் யூசிங் நீங்க நார்மலா ஃபார் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ எம் யூசிங் hyphen A கொடுத்துட்டு எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைல் நான் கொடுத்து பண்றோம். இதே இஃப் யூ வாண்ட் சென்ட் ஒரு ஃபைலே நான் ஒரு ஃபோல்டரோ இல்லை ஒரு ஃபைலே கிரிப் பண்ணி அனுப்பணும்னா பிஃபோர் தட் ஒரு ஃபங்க்ஷன் எழுதும்போது இங்க எழுதுறீங்க வச்சுக்கோங்களேன். அங்கே ஒரு ஃபங்க்ஷன் இங்கே எழுதும்போது யூ கேன் ரைட் தட் கம்ப்ரஸ் ஸ்டேட்மெண்ட், டார் ஸ்டேட்மெண்ட் பண்ணிட்டு லைக் டார் XYZ சம்திங். ஸோ எனக்கு இந்த ஃபோல்டர் லாக் எடுத்து கொடுங்க, இந்த டேட் இந்த லாக் எடுத்து கொடுங்கன்றாங்க. இருக்குல்ல, அந்த டைம் யூ கேன் யூஸ் டூ டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன்னா ஃபைண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஐ திங்க் வி டாக் அபவுட் தட். ஃபைண்ட்னு கொடுத்தீங்கன்னா லைக் ஃபைண்ட் ஃபங்க்ஷன் வச்சுட்டு யூ கேன் கிரிப் த லாக்ஸை நீங்கள் கிரிப் பண்ண லைக் ஃபைண்ட் பண்ணிட்டு என்ன நேம் எந்த பாத்ல வேணும், லைக் எந்த நாள் முன்னாடி கிரியேட் ஆன ஃபைல்ஸ், இது எல்லாமே நம்ம ஃபைண்ட் கமெண்ட் பேஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம். இட் மீன்ஸ் நான் உங்களுக்கு ஃபைண்ட் கமெண்ட் எடுத்தேன்னா இல்லையான்னு தெரியலையே. anyone remember find ன்னு ஒரு கமெண்ட் எடுத்தோமா நம்ம? இஃப் நாட் உங்களுக்கு நான் ஸ்கிரிப்ட்ஸ் வரும்போது இன்னொரு சொல்றேன். ஃபைன் கமெண்ட்ல ஒரு 2-3 ஸ்கிரிப்ட் நான் எழுதி காட்டுறேன். ஓகேவா? ஓகே, அதுல நீங்க நான் சொல்றேன் எப்படி நீங்க அட்ரஸ் பண்ணலாம்னு ஐ வில் டெல் யூ. ஓகே, நோ வரிஸ். யா, ஸோ இதை வச்சு நம்ம அனுப்பலான்ட்டு இருந்தேன். லைக் வி கேன் நோட்டிஃபை இட், ரைட்? சப்போஸ் இதே நான் வந்து AWS வழியா AWS சிஸ்டம் யூஸ் பண்றேன். இந்த நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் வழியா நான் உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணேன்னா யூ கேன் யூஸ் திஸ் ஆப்ஷன். ஸோ இங்க நான் என்ன பண்றேன்னா go to SNS, go to dashboard, or go to topics. ஓகே, டாபிக்ஸ் போயிட்டீங்கன்னா யூ ஹவ் டு கிரியேட் a new topic. ஸோ என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் எப்போ வருதோ யூ கேன் ரிலீஸ் தட் மெசேஜ். ஓகேவா? ஜஸ்ட் கிரியேட் a topic. ஸோ Linux டெஸ்டிங் சொல்லிட்டு ஒரு டாபிக் நான் கிரியேட் பண்றேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டூ நத்திங், ஜஸ்ட் கிரியேட் டாபிக். ஓகே, இது கரெக்டா அண்டர்ஸ்கோர் ஹைஃபன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதா? ஓகே, you shouldn't use hyphen, you can use underscore. I am using this Linux testing. Just create topic பண்றேன். டாபிக் பண்ணிட்டு ஒரு டாபிக் கிரியேட் பண்ணோம்னா யூ ஹவ் டு ஆட் சப்ஸ்கிரிப்ஷன். இந்த மீன்ஸ் யாருக்கு நம்ம நோட்டிஃபை பண்ண போறோம். ஸோ ஐ எம் யூசிங் நாட் லைக் திஸ். we come here. Okay, what is an hobby? Let me delete both the racing there. Not I want to create. Do that one more again. Okay, let me go to dashboard. Wait a second, I know. I'll go here, create this topic.
topic here, I have to create a subscription. SQS, it won't come SQS. Let me see. Not this one. Okay, then right, where I did. Won't come SQS. Let me see secrets. Let me delete. Used somewhere. Even let me delete the subscription. Okay. Create a subscription. Okay, good. I got it. So first you have to create a topic. Now first ஒரு topic create பண்ணலாம். So I'm creating like testing ஒரு topic create பண்ணிட்டு என்ன நேம்ல டிஸ்ப்ளே பண்ணுமோ I'll putting the same name here. Then அந்த டாபிக்கை கிரியேட் பண்ணிட்டேன். டாபிக் கிரியேட் பண்ணிட்டு யூ ஹவ் டு டூ a subscription. So go to subscription. இங்க போனீங்கன்னா யூ ஹவ் டு ஆஸ்க் டு கிரியேட் a subscription. நான் சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்றேன். டாபிக்கோட நம்ம கிரியேட் பண்ண டெஸ்டிங்கை செலக்ட் பண்ணிட்டு என்ன ப்ரோட்டோகால்ல நம்ம சென்ட் பண்ண போறோம். இட்ஸ் SQS பட் யூ வில் கெட் இமெயில் பட் இட்ஸ் நாட் ஷோயிங் மீ இமெயில். வை? Policy here. Okay, state that, right? Endpoint கிடையாது. Let me check other one. SQS. Let going same here. Yeah. So where it went. Okay, maybe before type, maybe let me try other option. Before let me try the other option. Okay, I have to use this one. See, HTTP, SMS, email, எல்லாமே இருக்குல்ல. I want to use this option, not the before one. Okay, so I'll create a topic here. Once it's created, right, we can create a subscription. இங்க என்ன protocol யூஸ் பண்ண போறோம்? So we know we will be using email. So எந்த endpoint? So யாருக்கு நம்ம சென்ட் பண்ண போறோம்? Email that can receive notification. எந்த அட்ரஸ் நீங்க சென்ட் பண்ண போறீங்களோ you have to verify that. So I'll be using Ravi Pramod 28 என்னோட இன்னொரு இமெயில் நான் யூஸ் பண்றேன். கொடுத்துட்டு சப்ஸ்கிரிப்ஷனை நான் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்றேன்னா you will receive like ஒரு இமெயில் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். You have to confirm that email. It should see இந்த இமெயிலை வந்து you have to confirm பண்ணாதான் you will further நீங்க ரன் பண்ணும்போது you will get notification. So I'm confirming it. என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. It means whatever email I send, right, I can send from that. I can use from that. So எப்படி யூஸ் பண்ணுவோம்னா இந்த ARN வச்சு தான் I can do that. So it is pending, right? If I refresh it, it will be success. It will take time. Yeah, let's see. Confirm. என்னோட இமெயில் சக்ஸஸ் ஆயிடுச்சு. If I want to use somewhere, right, எங்க யூஸ் பண்ணாலும் I can use this like topic இல்லைன்னா டாபிக்கோட ARN யூஸ் பண்ணி I can send I can send email to that group. When the ARN now use பண்ணோம்னா I can
use this. ஸோ இங்கே என்னோட ஏஆர்என் எங்கே இருக்குன்னா where is my AR? Yes. So suppose நம்ம பழைய மெயிலே if I want to ஒரு ஏதாவது ஒரு இதில் சென்ட் பண்ணோம்னா I can use this கம்ப்ளீட்டா சரி ரைட். ஸோ என்ன மெசேஜ் அனுப்பணுமோ we can message it. Let me check. டெஸ்டிங் கொடுத்துட்டு host name will run in default, right? If I run this command, right? ஸோ அதுக்கு நம்மளுக்கு என்ன மேஜரா தேவைன்னா யூ ஷுட் ஹேவ் AWS CLI கண்டிப்பா இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஸோ டு இன்ஸ்டால் தட் install AWS CLI. இஃப் யூ டேக் பை டிஃபால்ட்டா வந்து அமேசான்ல இட் வில் இன்ஸ்டால் இருக்கு. அமேசான் லினக்ஸ் பை டிஃபால்ட்டா இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிருக்கு. யூ டோன்ட் வாண்ட் டு டூ எனிதிங். ஸோ இன்கேஸ் இஃப் இட்ஸ் நாட், நீங்க உபுண்டுல ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னா யூ கேன் டேக் தட். If I do a paste here, right? I think, yeah, it went, I believe. Message ID. So, அந்த குரூப் யாரெல்லாம் அந்த டாபிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அந்த குரூப்புக்கு எல்லாருக்குமே இமெயில் இட் வில் ட்ரிகர். ஸோ இஃப் ஐ கோ ஹியர் அண்ட் செக், ரைட், சி டெஸ்டிங் போட்டுட்டு நான் என்ன சப்ஜெக்ட் கொடுத்துருக்கேனோ ஐ வில் கெட் ஆல் த லைக் திங்ஸ். அதுக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா பிரமோத், நீங்க கேட்டீங்கன்னா இங்க நம்ம இந்த சூடோ vi/etc mail.orsin இந்த ஃபைல்ல we are exposing our password. நம்மளோட பாஸ்வேர்டை ஹார்ட் கோட் பண்றோம். இட் மீன்ஸ் இட் இஸ் வல்னரபிள். whoever access இந்த சிஸ்டம்க்கு ஆக்சஸ் இருக்கவங்க வந்து they can violate, right? இப்போ நான் என்னோட இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன், என்னோட ஆப் பாஸ்வேர்ட். ஸோ சம் ஒன் கேன் வயலேட் மீ, ரைட்? வயலேட் பண்ணுவாங்க, கரெக்டா? கரெக்ட். இப்போ உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிடைச்சுன்னா வாட் யூ டூ, நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் யூ வாண்டட் டு ட்ரை சம்திங் ஆர் யூ வாண்டட் டு டேக் சம் இல்லீகல் திங்ஸ்னா யூ கேன் டூ, ரைட்? யூ ஹவ் யுவர் லாக் இருக்கு, உங்ககிட்ட கீ இருக்குன்னா இட் மீன்ஸ் this is not a good practice, right? ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வி கேன் யூஸ் இட் டூ வே. இங்கே டூ வே இருக்கு. நம்ம ஒன்று வந்து இந்த வேரியபிளை வந்து நீங்கள் என்விரான்மெண்ட் வேரியபிளை ஹார்ட் கோட் பண்ணலாம். ஸோ வி நோ தட் ஓகே. ஸோ இதை நம்ம ஹார்ட் கோட் பண்ணலாம் என்விரான்மெண்ட் வேரியபிளை. ஸ்டில் தட் இஸ் ஆல்சோ நாட் செக்யூர்டே கிடையாது. ஸோ டு அவாய்ட் தோஸ் திங் we can use one more option called AWS ஓட SSM இருக்கு. SSM nothing but system manager. சிஸ்டம் மேனேஜர்ல ஒரு வேரியபிளா சேவ் பண்ணி we can call. So I'll give you the overview கொடுக்குறேன். நாளைக்கு I'll show you in the practical. Okay, almost 8:50. நீங்க போனீங்கன்னா you can use enable not new. Okay, so I'll put it enable new experience itself. Not system manager, sorry, not system manager, system parameters. Something like system. Yeah, you have to go to parameter store போனீங்கன்னா நீங்க இங்க பேராமீட்டரை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஒரு நேம், ஸோ இட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஒன். ஸோ அந்த பேராமீட்டருக்கு சேவ் பண்ணுறதுக்கு ஐ எம் யூசிங் இமெயில் ரவி ப்ரோமோட் கொடுக்குறேன். என்னோட இமெயில் கொடுத்துட்டு ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் இமெயிலோட ஆப் பாஸ்வேர்ட் அண்ட் சேவிங் பண்றேன். ஸோ இட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஒன். ஸோ வாட் ஐம் டூயிங், ஐ வாண்ட் ஆஸ் எ செக்யூர் ஸ்ட்ரிங். இட் மீன்ஸ் என்னோட இது வந்து செக்யூர்டா இருக்கும். ஸோ அதனால ஐ வாண்ட் டு செக்யூர்னா யூ கான்ட் ஏபிள் டு சி. இங்க வேல்யூ கொடுத்தோடனே திருப்பி நீங்க இதை போய் பார்க்க முடியாது. ஸோ ஐ கேன்
replace my value here. Right? Okay. So in the password I can copy it. I can save as a value. இந்த வேல்யூ அட்டாச் பண்ணிட்டேன்னா I'm adding as a secure string, right? View detailsல போய் பார்த்தா கூட I can able to see the password. இதை நான் கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த என்னோட சிஸ்டம்ல கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது கால் பண்ணி யூஸ் பண்றதுக்கு பை டிஃபால்ட்டா யூ டோன்ட் ஹேவ் ஆக்சஸ். அதுக்கு நம்ம எப்படி ஆக்சஸ் கிரியேட் பண்ணுவோம்னா, ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து ஆக்சஸ் கிரியேட் ஆகணும்னா யூ ஹவ் டு கோ டு யுவர் AWS. we have to create ஒரு ரோல் கிரியேட் பண்ணிட்டு அந்த ரோலை வந்து இன்ஸ்டன்ஸ்க்கு அட்டாச் பண்ணுவோம். ஸோ ஹவு யூ டூ தட், ரைட்? கோ டு IAM. எப்படி நம்ம லைக் இதுல ஆக்டிவ் டைரக்டரி இருக்குல்லோ, இந்த சிமிலர்லி வி ஹவ் AWSல IAM இருக்கும். ஸோ கம்ப்ளீட் யூசர் மேனேஜ்மெண்ட்டை நம்ம எங்க கிரியேட் பண்ணலாம். லைக் ஒரு யூசருக்கு ஆக்சஸ் கொடுக்கறது, ரிமூவ் பண்றது, ஒரு குரூப் கிரியேட் பண்றது எல்லாமே we can do that. ஸோ இங்க நம்ம ஒரு ரோல் கிரியேட் பண்ணலாம். ஸோ வாட் ரோல் ஐ வாண்ட் டு கிவ். ஸோ பேராமீட்டர் ஸ்டோர் ஆக்சஸ் பண்றதுக்கு ஐ கேன் கிரியேட் a நியூ ரோல். ஸோ I'll create a new role here. எது யூஸ் பண்ண போறேன்? AWS சர்வீஸ் தான் யூஸ் பண்ண போறேன். லைக் எந்த யூஸ் கேஸ் EC2 இன்ஸ்டன்ஸுக்கு தான் நான் அந்த ரோல் அட்டாச் பண்ண போறதுனால ஐ கேன் செலக்ட் EC2. தென் என்ன பாலிசி வேணும் எனக்கு? பேராமீட்டர் ஸ்டோர் தான் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ பேரா or you can use SSM. SSM. Yeah, I can use this read only access. See what it says, provide only read access. Read only access, it means என்னால் ரீட் மட்டும் பண்ண முடியும். ஸோ அந்த ஆக்சஸை இட்ஸ் ஃபைன். இஃப் ஐ கிரியேட், ரைட், இந்த ஆக்சஸ் கிரியேட் பண்ணிட்டு அதோட ரோல் நேம் வாட் ஐ வாண்ட் டு கிவ் EC2 SSM parameter read access. Parameter read access கிரியேட் பண்ணிட்டு இந்த ரோலை நீங்க கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணிட்டேன்னா it got created, right? Make sure that you copy the created name. இதை எப்படி நம்ம இன்ஸ்டன்ஸ்க்கு அட்டாச் பண்ணோம்னா, go to your instance dashboard. So go to your dashboard. உங்களோட இன்ஸ்டன்ஸ்குள்ள போங்க. Select that instance. There will be a action. Yeah, instance setting. இதுல போனீங்கன்னா modify IAM role somewhere இருக்கா? Not securityல you can see modify IAM role. Select பண்ணிட்டு நீங்க கிரியேட் பண்ண ரோலை நம்ம அட்டாச் பண்ணலாம். அட்டாச் பண்ணோம்னா அந்த பர்டிகுலர் சர்வீஸ் மட்டும் ஐ கேன் ஏபிள் டு ரீட் இட். எப்படி ரீட் பண்ணுவோம்னா, லெட் மீ கெட் மை நோட்ஸ். ஒரே செகண்ட் வெல்கம். பேக், ஒரே செகண்ட். ஓகே, for that you can use உங்களோட இதுலயே ரீலோட் ஆகுது ரிலேட்டட் ரீலோட். ரீலோட் ரீலோட் பண்ணிட்டு you can use sudo site. sudo hyphen போயிட்டா நான் sudo யூசர்ல இருக்கேன். ஸோ you can use AWS. Yeah, AWS SSS SSM. இந்த பேராமீட்டர் யூஸ் பண்ண hyphen get password name. என்ன நேம் நம்ம கொடுத்துருக்கோம்? We have to know that. Now we given email promote name கொடுத்துட்டு then I'm not sure, let me see in the comment I couldn't remember.
we get from the not get கொடுக்கும்போது ஓகே get parameter பண்ணுறோம். இமெயில் நேம் மட்டுமே போதும்னு நினைக்கிறேன். வச்சு we are able to get it also. Type again AWS system get hyphen password name email giving some invalid choice. Okay. Or I can go here itself. Place internet. See, let me see that how can I use it for raising internet. I'll take a screenshot. Copy. To try password. Initial. Yeah. I think I have to use this format. The copy பண்ணி if you put it right. So I'll paste here. So whatever we saved output, right? நம்மளோட பாஸ்வேர்ட் இங்கே சேவ் பண்ணுறோம் கரெக்டாக. இதை நீங்கள் ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இட் மீன்ஸ் அசைனிங் டு லைக் பாஸ்வேர்ட். ஓகே, பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு டாலர் ஐ கேன் ரன் திஸ் கமாண்ட். என்டையர் கமாண்டை ரன் பண்ணி I can you can use it in a single line. இதே மாதிரி மல்டிபிள்ஸ் லைன்ல பிடிக்காம you can use it in a single line. It will remove all things and it will you can use it similar use பண்றதுக்கு you can use password கொடுத்துட்டு you can use dollar கொடுத்துட்டு save it. So use put it here easier. Can you so you can put it in நீங்க ரன் டைம்ல வந்து ஒரு வேரியபிள் இட் மீன்ஸ் இந்த விஐ டாட் நம்ம யூஸ் பண்றோம்ல அதுல இதை ஒரு வேரியபிள் இந்த பாஸ்வேர்டை நம்ம சேவ் பண்ணிட்டு யூ கேன் ரன் தட் பாஸ்வேர்ட். இல்லைன்னா டைரக்டா நீங்க அங்கேயே கால் பண்ணிக்கலாம். யூ கேன் கால் இட் ரைட். இட் வில் ஹேவ் த பாஸ்வேர்ட். மீன்ஸ் நம்மளோட பாஸ்வேர்டு வந்து செக்யூரா இருக்கும். இட் இஸ் நாட் விசிபிள் அன்லெஸ் ஏடபிள்யூஎஸ் பத்தி நாலேஜ் இருக்கவங்களுக்கு தான் தே நோ ரைட். அதர்வைஸ் இட் கேன் டூ. இதுலேயே பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் இங்கே இருக்கு. லைக் யூ கேன் யூஸ் பேராமீட்டர் ஸ்டோர் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சீக்ரெட்ஸ் மேனேஜர் இருக்கு.
இந்த சீக்ரெட் மேனேஜர்ல கூட யூ கேன் சேவ் த பாஸ்வேர்ட் அண்ட் ஃப்ரம் த யூ கேன் retrieve. நீங்க இந்த இங்க கூட சேவ் பண்ணிட்டு யூ கேன் retrieve it. So there is multiple option that you can do. ஓகேவா? So இதுல எனி டவுட்டா இருக்கா? I think I made you a little confused today. கரெக்டா? ஹலோ ஹலோ ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணும்போது தான் bro, சரி, ஐ வில் ஸ்டாப் ஹியர். நாளைக்கு நம்ம டீட்டெயிலாக ஆன்சர் பண்ணலாம். லைக் ஒரு அட்டாச்மெண்ட் எப்படி சென்ட் பண்ணுறது, எப்படி லைக் மெயில் ட்ரிகர் பண்ணுவோம், ஆட்டோமேஷன் எப்படி லைக் கிரான் ஜாப் வச்சு பண்ணுவோம், இதெல்லாம் நாளைக்கு வி கேன் கம்ப்ளீட் இட். ஓகேவா? இது எல்லாமே நம்ம நாளைக்கு பண்ணுறோம். ஓகே, நாளைக்கு உண்டா ப்ரோ கிளாஸ்? வீக்கெண்ட் நாளைக்கு உண்டா? சாட்டர்டே இல்லை, மேபி சண்டே ஐ வில் டெல் யூ. லைக் நாளைக்கு நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா? சரிங்க சரிங்க. ஓகே, ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் ஸ்கிரிப்ட்ஸ். இதை ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு யூ கேன் யூஸ் தி ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு யூ கேன் ட்ரை டு ரன். ஓகேவா? இது ரன் பண்ணி பாருங்க. இந்த ஸ்கிரிப்ட் இட் வில் ட்ரிகர் இமெயில். ஓகேவா? எப்படி பண்ணுதுன்னு பாருங்க. ஓகே ஓகே ஓகே. இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின் ஸ்டே பேக், அதர்வைஸ் யூ கேன் லீவ். Okay, then thank you. See you Sunday or Monday. We'll see. Bye. Thank you. Thank you. Thank you. Bye.